குடும்ப அரசியல் பண்றதுல திமுகவை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஆனா இப்போ அதே குடும்பத்துக்குள்ளேயே எரிமலை வெடிச்சிருக்கு. மு.க. அழகிரி அவர்களின் மகள் கயல்விழி திமுக தலைமை மீது வைத்துள்ள விமர்சனங்கள் அறிவாலயத்தையே ஆட்டம் காண வச்சிருக்கு. சசிகலா அம்மையாரை சந்தித்ததை திமுகவினர் தரம் தாழ்ந்து விமர்சித்ததுதான் இந்த மோதலுக்கு ஆரம்பம். ஒரு பெண்ணின் மரியாதையை சிதைப்பதுதான் திராவிட மாடலா என கயல்விழி ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். உதயநிதியின் பக்குவம் இல்லாத பேச்சை முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிப்பதற்கு பதிலாக ஊக்கப்படுத்துவது தான் வேதனையின் உச்சம். ஒரு பக்கம் உதயநிதி வாய்க்கு வந்தபடி பேசுவது, இன்னொரு பக்கம் கனிமொழி மலர் வளையம் வைப்போம் என சாபம் விடுவது, இதெல்லாம் பார்க்கும்போது இது அரசியல் கட்சியா இல்லை ரவுடி கும்பலா என மக்கள் முணுமுணுக்கின்றனர். தாத்தா கலைஞர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் உங்கள் 3 பேரையும் சும்மா விட்டு இருக்க மாட்டார் என கயல்விழி சொன்ன வார்த்தை தான் இப்போ ஹாட் டாபிக். கலைஞர் வளர்த்த கட்சி என்று அவர் பிள்ளைகளாலேயே தடம் மாறிக்கொண்டிருக்கிறது. சொந்த குடும்பத்து பெண்ணுக்கே மரியாதை கொடுக்க தெரியாத இவர்களா தமிழக பெண்களை காப்பாற்ற போகிறார்கள்? உதயநிதியின் முதிர்ச்சி இல்லாத அரசியலும் ஸ்டாலினின் மௌனமும் திமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும். சொந்த குடும்பமே எதிர்க்கும் இந்த விடியா அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டும் காலம் வெகு தொலைவில் இல்லை. குடும்ப போரே ஆரம்பிச்சிருச்சு. இனி திமுகவின் வீழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இந்த குடும்ப போர் இதோடு முடிய போவதில்லை. அறிவாலயத்தின் அதிகார மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் கயல்விழி அழகிரி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு வாதமும் திமுகவின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்த்திருக்கிறது. தன் சொந்த ரத்தமே தட்டி கேட்கும் அளவுக்கு தரம் தாழ்ந்து போன இந்த அரசியலை தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். பதவிக்காகவும் வாரிசு அரசியலுக்காகவும் ஒரு பெண்ணின் மாண்பை சிதைக்க துணியும் இந்த கூட்டத்திற்கு வரும் தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பது மட்டும் உறுதி. திராவிட மாடல் என மேடைக்கு மேடை முழங்கும் ஸ்டாலின் அவர்களே, முதலில் உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும் பெண்களுக்கு சம உரிமையையும் மரியாதையையும் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உதயநிதியின் வம்படி பேச்சும் கனிமொழியின் சாபங்களும் உங்கள் வீழ்ச்சியின் துவக்கமே தவிர வேறொன்றுமில்லை. சொந்த வீட்டையே சமாதானப்படுத்த முடியாத நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை ஆள போகிறீர்கள்? விடியா அரசின் அராஜக கதவுகள் விரைவில் மூடப்பட போகின்றன. ஜனநாயகத்தின் உண்மையான விடியல் வெகு விரைவில் அரங்கேறும்.